ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா மலேசியாவில் இருக்கோம் ஆனால் புது முகங்களாக இருக்கோன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் பரிச்சயப்பட்ட முகங்கள் தான். ஆமாம், என்னோட அண்ணி பசங்க எல்லாருமே வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. எப்படிடா இருக்குது? ஆக்சுவலாக நேற்று காலையில் வந்தாங்க. எப்படி இருக்குது மலேசியா? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கா? சரி, இப்போ எங்கே போகிறோம் எல்லாரும்? எல்லாரும் தீம் பார்க் போகிறோமா? ஓகே. ஸோ இப்போ வந்து நேற்று காலையில் ஆக்சுவலாக வந்தாங்க. ஆனால் நேற்று வந்து மலேசியாவோட வெதர் வந்து எங்களுக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒன்றுமே பண்ணல, வீட்டில் உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வெதர் பயங்கரமாக இருந்துச்சு. ஈவினிங்காக போய் டின்னர் மட்டும் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆக்சுவலாக நேற்று ட்வின் டவர் போகிற பிளான்லாம் இருந்துச்சு, ஆனால் மழையினால நாங்கள் எதுவுமே போக முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து இங்கேயே சூப்பராக இருக்குன்னா கென்டிங் வந்து அப்படியே மேகத்துக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ கென்டிங் கிளம்பிட்டோம். கென்டிங்கில் ஸ்கை வேர்ல்ட் தீம் பார்க்குக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு தீம் பார்க் இருக்குது. அம்மாடி ஆக்சுவலாக தீம் பார்க் இருக்குது, சின்ஸ்வி டெம்பிள் இருக்குது, கேபிள் கார் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கி எத்தனை முடிக்க முடியும்னு தெரில. இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக தீம் பார்க்கே போயிடுவோம். நாளைக்கு மற்றதெல்லாம் பார்த்துக்கோன்னு இருக்கோம். என்ன நம்ம வீட்டிலேருந்து 1 மணி நேரம் தாங்க, அதனால் ஜாலியாக போகலாமா? எல்லா ரைடும் போயிடுவீல்லடா பத்திரமா? பயமா இருக்குமா? ஓகே, எல்லா ரைடும் போயிடலாமா? ஓகே, ஸோ போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Check the mic and make sure it sound right, boys. ஓகே, நாங்கள் வந்து எப்பயும் போல் ஒரு ரிச்சுவல், எங்களோட காஃபி ரிச்சுவல், ஜூஸ் காஃபி. நாங்கள் கென்டிங் போகிறப்போ வெளியில் வந்து ஜூஸ் காஃபி குடிச்சிட்டு மேலே ஏறுறது வந்து ஒரு வழக்கம். இன்றைக்கி வந்து அபாரமான வெதர், அட்டகாசமான வெதர். ஆக்சுவலாக எனக்கு பின்னாடி தான் கென்டிங் இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கேபிள் கார் போகிறதெல்லாம் தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்றுமே தெரியலைங்க, அவ்வளோ மேகம் அப்படியே மூடிடுச்சு. ட்ரைவே வந்து எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து யாராவது ஊருக்கு ஊர்லேருந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரி வெதரில் கூப்பிட்டு வரணுன்னு தான் ஆசைப்படுவோம். ஏன்னா அவங்களுக்கும் மலேசியா வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்களாம் ரசிக்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஸோ யார் வந்தாலும் கென்டிங்க்கு வரப்போ இந்த வெதர் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுவோம். இன்றைக்கி லக்கிலி அந்த வெதர் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இன்னைக்கு மேலே போகிறது தீம் பார்க்குக்கு. லக்கு மேலே போனோன்னு தான் தெரியும். தீம் பார்க் அப்படி மழை வந்துருச்சுன்னா தீம் பார்க் முடியாது. நம்ம சின்ஸ்வி டெம்பிள் பார்த்துட்டு அவுட்லெட் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு போகலாம். பட் வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்படியே பயங்கர இப்போவே கொஞ்சம் குளிர ஆரம்பிக்குது. ஓகே சார், நம்ம போய் இப்போ காஃபி குடிக்கலாம். ஓகே, It sound right, boys. ஓகே, ஸோ நாங்கள் வந்து வந்தாச்சுங்க. இந்த ஹோட்டல் வந்து எங்களுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி ஒரு மெமரி, ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்விக்கோட 6th பர்த்டே. ஆத்விக்கோட 6th பர்த்டே வந்து இங்கே தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். கென்டிங் தீம் பார்க்கு தான் கூப்பிட்டு வந்தோம். அப்போ இங்கே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கான், அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கான். ஸோ குட்டி பிள்ளை முகமாக இருந்துச்சு. இப்போ வந்து 9 years. ஸோ அவன் 6 இயர்ஸாக இருக்கும் போது இந்த இடத்துல தான் நின்றுட்டு அமரியாலாம் வந்திருந்தாங்க. வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தோன்னா அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இங்கே தான் வந்து இந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்பயுமே கூட்டமாக தான் இருக்குது. பட் தீம் பார்க் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும்னு தெரில, பார்ப்போம்.
அண்ட் இன்னொன்று என்னென்னா நாங்கள் டிக்கெட் வந்து ஆன்லைனில் ஏற்கனவே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். அது வந்து ரொம்பவே ஈஸி. இல்லைன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு டூரிஸ்ட் குரூப்பாக வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் டிக்கெட் வாங்கி அவங்க என்ட்ரி ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ நாங்கள் முன்னாடியே வாங்கினதுனால எங்களுக்கு அதுலேயே ஒரு 15-20 மினிட்ஸ் எங்களுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் டிக்கெட் வாங்கினாலாம் டக்குன்னு உள்ளே போயிட்டோம். ஃபைனலி உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தாச்சு. எவ்வளோ வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு கழிச்சு வரோம்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கு. அண்ட் ஆசம். நாங்கள் வந்தோடனே லைட்டாக வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயில்னா சன்லைட் வர ஆரம்பிச்சிருச்சு. மேகம்லாம் போயிடுச்சு. இந்த வெதர் தான் பர்ஃபெக்ட். ரொம்ப வெயிலும் அடிக்காமல் மழையும் வராமல் இருந்தால் தான் தீம் பார்க் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ 3 பேரும் நேற்று இருந்து ஆக்சுவலாக மழை வராமல் இருக்கும்ல இன்றைக்கி மழை வந்துச்சுன்னா எப்போ போகிறது அந்த மாதிரிலாம். ஃபைனலி வந்தாச்சுங்க. இப்போ வந்து ஒரு ரைடாக போவோம். இப்போ மேலே போகுதா, இது மேலே போதா, அப்படியே போயிட்டு எடுத்துட்டு போகும். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ரைட் முடிச்சிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் இப்போ சொல்லுவாங்க. எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்பீடா போச்சு. சூப்பரா இருந்துச்சு. பயப்படவே இல்லை? பயப்படவே இல்லை. உங்களுக்கெல்லாம்? I met God. You met God? உனக்கு ஸ்டார்டிங்கில் போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. லைக் பேக்கில் உட்காந்தனால லைக் ரேஸ் பண்ணும்போது பயமாக இருந்துச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் போர் அடிக்காத மாதிரியும் இருந்துச்சு. சூப்பர். ஓகே, ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக அதில் ஹைலைட் என்னென்னா மேலே போகும்போது அந்த க்ளவுட்ஸ் தெரிஞ்சது தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த ரைட் முடிஞ்சது. அடுத்தது வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இண்டிபெண்டன்ஸ் டே யூஸ்வலாக வெயிட் டைம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ரைடு. சரி பரவாயில்ல, போவோன்ட்டு போகிறோம். அண்ட் கம்பேரிட்டிவ்லி கூட்டம் வந்து கம்மி. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்போ சரியான கூட்டம். இன்னொன்று பார்க் ஓப்பனிங் டைம் 10. நாங்கள் 10:30க்கெல்லாம் உள்ளே வந்துட்டோம். மேபி அதனால கூட கூட்டம் கம்மியாக என்னன்னு எங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே போவோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸான ரைடு. அதுக்கு போய் பார்ப்போம். It sound right, boy. அண்ட் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ரொம்ப ஃபேமஸான ரைடு. யார் வந்தாலுமே இந்த தீம் பார்க்குக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. நாங்களாம் சில சமயம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிலாம் இந்த ஒரு ரைடுக்காக போயிருக்கோம். அந்த ரைடுமே கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஒரு 5 to 7 minutes வரைக்கும் போகும். உங்களை வேறு உலகத்துக்கே கூப்பிட்டு போயிடும். எல்லா கிட்ஸையும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த தீம் பார்க்கோட ஸ்பெஷாலிட்டியே மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸில் வந்து கிட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களை கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ ரைட்ஸ் வந்து முடிச்சுட்டு குட்டியாக ஒரு லஞ்ச் பிரேக் எடுக்கலான்ட்டு எடுத்தோம். அப்புறம் குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து போயிட்டு ஏன்னா எல்லா ரைட்ஸையும் கவர் பண்ணோம்னா அந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ முக்கியமானது மட்டும் காட்டலான் தான். அண்ட் லஞ்ச் வந்து சர்ப்ரைசிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. சில சமயம் ஏன்னா இந்த மாதிரி தீம் பார்க்ஸ் எல்லாம் வரும்போது நிறைய இடத்துல வந்து நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நல்லா இருக்காது. இங்கே வந்து நிஜமாலே லஞ்ச் வந்து டீசெண்டாகவே இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் வந்து வீட்டிலேருந்து எப்பயுமே எங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு வர பழக்கமே எங்களுக்கு இருந்ததில்லை. அதனால அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ருவோம். ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டோம். அதனால சாப்பாடு வந்து டீசெண்டாகவே இருந்துச்சு. It sound right, boys. நோ ட்ராப்பிங். ஓகே, நாங்கள் வந்து இப்போ குட்டியாக ஒரு லஞ்ச் பிரேக் சீக்கிரம் எடுத்தோம். ஏன்னா வெதர் பாருங்கள், எங்களுக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக மூடி இருக்கு. கேபிள் காரே ஃபுல்லாக வானத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இப்போ நாங்களே ஆக்சுவலாக மேகத்துக்குள்ளே தான் இருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நாங்களே ஃபுல்லாக மேகத்துக்குள்ளே தான் வந்து மறைஞ்சிருக்கோம். நல்லா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ரைடுக்கு போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இப்படியே நம்ம நடக்கும்போது அடுத்தது என்ன ரைடு வருதுன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஹோப்ஃபுல்லி
மழை வரல, இதுக்கப்புறம் வராதுன்னு நினைக்கிறோம். இன்னும் ஒரு 4 மணி நேரம் தான் இந்த பார்க் ஓப்பனாக இருக்கும். 6 மணிக்கு க்ளோஸ் தான். ஸோ அது வரைக்கும் மழை வரலைன்னா மிச்ச ரைட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோம். இது வரைக்கும் போனது எல்லாமே அவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி, ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே இந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுவே எங்களுக்கு பெருசாக ஹாப்பியாக இருக்குது. வாங்க போகலாம். ஓகே, ஹாய். So mercy. Now you're here to finish us off. Hi. Wait, these are friends. Caesar, they are not the enemy. That's the enemy. Get out of here. Carl. ஐயோ, ஒரே குரங்கா ஓடுதுடா. இந்த ரைட் தாங்க நான் வந்து நான் பெருசாக இந்த மாதிரி அட்வென்ச்சர் ரசிகைலாம் கிடையாது. ஏதோ அந்த டைமுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நான் என்ஜாய் பண்ணுவேனே தவிர ரொம்ப இதை அட்வென்ச்சரஸாக பண்ணணுங்கிற ஆள் நான் கிடையாது. இந்த ரைடை பார்க்கும்போதே நான் சொன்னேன், இது தலைகீழலாம் போகுது, என்னை தயவு செஞ்சு கூப்பிட்டு போவாதீங்கன்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும், பரவாயில்லவான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. உருளுன்னு உருட்டி எடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் யாருக்கு கொடுக்கணும்னா ஆதியா குட்டிக்கு தான் கொடுக்கணும். எல்லா ரைட்ஸ்லேயும் வந்தாங்க. எல்லா ரைட்ஸ்லேயும் வந்துட்டு சிரிச்ச முகத்தோட ஏறிட்டு சிரிச்ச முகத்தோட இறங்குவாங்க. எஸ்பெஷலி இந்த ரைட்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக குழந்தைங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் தலைகீழாக நிற்குதுன்னா நினைப்போம் இல்லைங்களா. ஆனால் ஆதியோட ஹைட்டுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே ஏறிட்டு சிரிச்சுட்டே வந்து ஒரு பயமும் இல்லாத, நீங்கள் ஏன் இப்படி கத்துறீங்கன்ட்டு என்ன தான் கேட்டாங்க. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. ஸோ குழந்தைங்க அட்வென்ச்சர் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த தீம் பார்க் என்ஜாய் பண்ணுவாங்க. கூப்பிட்டு போங்க, சரிங்களா? ஃபைனலி இந்த ரைடுக்கு பேர் ஐஸ் ஏஜுங்க. நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் வந்துருந்தப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ சூப்பரான ரைடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களேன்னு. இந்த வாட்டி ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கு மட்டும் வெயிட்டிங் டைம் வந்து 2 மணி நேரம். 2 மணி நேரம் நின்று இந்த ரைடுக்கு போனோம். எங்களுக்கு மிச்சம் இருந்ததே ஒரு 3-4 மணி நேரம் தான் இருந்திருக்கும். அதில் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி இந்த ரைடுக்கு போனோம். ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% நீங்கள் டிக்கெட் எடுத்த காசுக்கு இந்த ஒரு ரைடே ஒர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளெல்லாம் ஃபோன்லாம் வச்சுட்டு போயிடுவோம், அதனால வீடியோ எடுக்க முடியாது. பட் ஒர்த்தான ரைடுங்க அது. ஸோ மறுபடியும் நாங்கள் வந்து டைம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு தான் நாங்கள் திருப்பி வந்தோம். ஏன்னா எங்கள் அண்ணி வந்து சொன்னாங்க இண்டிபெண்டன்ஸ் டே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, திருப்பி அதுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதனால இண்டிபெண்டன்ஸ் டே தான் திருப்பி வந்தோம். எங்களுக்கு லாஸ்ட் மினிட் ஆயிடுச்சுங்க. இன்னொன்று என்னென்னா ரொம்ப நல்ல விஷயம், எங்களுக்கு கூட்டம் வந்து அன்றைக்கி கம்மி. நாங்கள் ரொம்ப நிறைய கூட்டத்தை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ அதை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லா ரைட்ஸுமே நல்லா தரவாக என்ஜாய் பண்ணோம். பிடிச்ச ரைட்ஸ் எல்லாம் 2-3 வாட்டி என்ஜாய் பண்ணோம். நான் ஒரு வாட்டி வீடியோ எடுக்கிறதுக்காக ரைட் போனேன், இன்னொரு வாட்டி வீடியோலாம் எடுக்காமல் ரைட் போனேன். அதனால சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி யாராவது நீங்கள் கென்டிங் வந்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவும் ஐசேஜையும் வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? ஃபைனலி இண்டிபெண்டன்ஸ் டேவும் இன்னொரு வாட்டி போயிட்டு வந்தாச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த குழந்தைங்க விளையாடுற கேரசல் ரைடு அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் இருக்குது. சரி பார்த்துட்டு போயிடலாம். 6 o'clock ஆக போகுது. அதனால எல்லா ரைட்ஸ்லேயுமே ஆக்சுவலாக என்ட்ரி க்ளோஸ்டு சொல்லிட்டாங்க. சரி ஏதாவது கேட்டு பார்த்து விடுற ரைடில் போயிட்டு டைமை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு வெளியில் போயிடலாம். ஓகே, Check the mic and make sure it sound right, boys. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவ்வளோ ஹைட்டில் இருக்குங்களா, அது எங்கேயோ ஒரு டவர் வானத்தோட உச்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மேகத்துக்கு வரைக்கும் உங்களை தூக்கிட்டு போயிட்டு அங்கேருந்து உங்களை ட்ராப் பண்ணோம். எல்லாரும் போனவங்க எல்லாரும் கத்திட்டு தான் வந்தாங்க. நான் வந்து என்னை மற்றதுக்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டீங்க, ஓகே, இதுக்கெல்லாம் தயவு செஞ்சு என்னை கூப்பிட்றாதீங்க, என்னோடது வீக் ஹார்ட், பிஞ்சு ஹார்ட், அதனால அதெல்லாம் தாங்காதுன்னு சொல்லிட்டேன். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வெயிலே இல்லாமல் இருந்துச்சுங்க. வெயில் இருந்துருந்துச்சுன்னா நான் வந்து உண்மையிலே கதறி இருப்பேன். வெயில் இல்லாமல் இருந்ததுனால கடைசி வரைக்கும் என்னோட ஸ்மைலிங் ஃபேஸோடையே நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு
கேட்டிருந்தீங்க. இது வந்து அடுத்த நாள் கேபிள் காரில் நாங்கள் போனோம் கென்டிங்க்கு. அப்போ எடுத்த வியூ. சரி உங்களுக்கு ஓவரால் வியூ தீம் பார்க் வியூ இதை காட்டணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்தேன். உண்மையிலேயே அந்த ஒரு ஹைட்டில் கொண்டு போய் ஒரு மலை உச்சியில் ஒரு தீம் பார்க் கட்டலான்னு ஒருத்தவங்க யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஐடியாக்கே உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பரான ஒரு தீம் பார்க். யார் மலேசியா வந்தாலும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்க, நாங்கள் வந்து போயிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நான் டிஜேஐயில் தான் காலையில் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் டிஜேஐ வந்து என்னோட SD கார்டு ஃபுல்லுன்னு வந்துடுச்சு. அதனால தான் இப்போ வந்து ஃபோனில் எடுக்கிறேன். வாய்ஸ் கம்மியாக தான் மன்னிச்சுக்கோங்க. தீம் பார்க்லேருந்து வெளியில் வந்துட்டு ஓல்ட் டவுன் ஒயிட் காஃபி, அதில் வந்து காஃபி குடித்தோம். கொஞ்சம் எனர்ஜி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து ஜாலிபி சிக்கன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃப்ரைட் சிக்கன்னா கொஞ்சம் ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால சரி நேராக ஜாலிபி போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ரைட், ஸோ நாங்கள் கிளம்பிட்டோங்க. போயிட்டு நேராக ஜாலிபி போயிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மறுபடியும் நாங்கள் கென்டிங் தான் வந்தோம். வந்துட்டு நேராக கேபிள் கார் ரைட் போனது, சின்ஸ்வி டெம்பிள், சைனீஸ் டெம்பிள், அதுக்கப்புறம் அவுட்லெட் மால், இதெல்லாம் போனோம். பட் அது எல்லாமே நீங்கள் வந்து அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்திருந்தப்பவே அவங்களோட கமெண்ட்ஸோட சேர்த்து நீங்கள் வந்து கேட்டிருந்துருப்பீங்க. அதனால் அது பெருசாக நான் வீடியோ எடுக்கலை. பட் தீம் பார்க்கை நாங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட நான் காட்டினதில்லை. அதனால தான் எல்லாருமே நல்லா தரோவாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். Until then, take care, tata and bye bye.